அசுறுபலத்தில் நிற்பதல்ல, அங்கே அசிங்கமான நிலையில் இருக்கிறார்கள். நாட்டுக்கு தேவையற்ற நிலையில் இருக்கிறார்கள். அரசாங்கம் குற்றவாளின்னு சொல்லிடுச்சு ஒருத்தரை. அதை காப்பாற்றுதா இல்லையா திமுக ஆட்சி? அவங்களுக்கு போய் வக்காலத்து வாங்குதா இல்லையா? அவங்கள காப்பாற்றி எல்லா வழியும் இருக்குது. செந்தில் பாலாஜியிலிருந்து இவர் வரலாம் எல்லார் வகையிலும் பாருங்கள். நாட்டில் 10 வருடங்களாக ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தீண்டத்தகாத கட்சி என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, சட்டம் இல்லை, நியாயம் இல்லை, தர்மமும் இல்லை. அங்கே இருக்கிற போஸ்டர் எல்லாமே அரசியலாக தான் இருந்துச்சு. ஒரு அமைச்சருக்கு அங்கே போனால் அரசியல் பேசணும்னு தெரியாமல் இருக்கும். இல்லைங்க, நீங்கள் அமைச்சர்னா என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? எங்கள் எல்லா அறிவும் பெற்று அமைச்சராகிறாங்கன்றது ஏற்றுக்க முடியாது. அது ஒரு காலத்தில் அரசாங்கத்திலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அதுக்கு வேணும்னா எங்கே இருக்கணும் அவர்? ஆனால் அதிமுக கொடுக்க மாட்டேன் தானே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அதிமுக கொடுக்குதா இல்லையா அந்த தேர்தல் முடிவுக்கு இருக்கு. இப்போ திமுக ஆட்சியை கலைச்சது யார்? காங்கிரஸ். 2G இது போட்டது யார்? காங்கிரஸ். அதோடு ஒட்டி இருக்கிறது நியாயமா இல்லையான்றது தான் கேள்வி. சுதந்திரம் அடையும் போது காங்கிரஸுக்கு எதிரான கட்சி கம்யூனிஸ்ட் தான். அந்த கட்சி இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கிறது. ஏன்? நீதி கட்சி என் பாட்டன் வீடு, அங்கே வந்திருக்கிறேன், அது குற்றமா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதி கட்சின்றது எங்களுக்கெல்லாம் முன்னோடி கட்சி, அது போய் பாஜக கூட்டணி வைக்கிறத எப்படி பார்க்குறது அப்படி கேட்குறேன். பெரியார் பார்ப்பானை பார்த்தும் பாம்பை பார்த்தால் பாம்பை விடு பார்ப்பானை அடி என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். அவங்களோட எப்படி உறவு வந்துச்சு? எல்லா பெஞ்சினியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட புதிய நீதி கட்சியோட பொதுச் செயலாளர் சமரசம் ஐயா இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கு, ரொம்ப வாழ்த்துக்களா. ஐயா, தமிழக அரசியலில் இப்போ திமுகவில் ஒரு கூட்டணி இருக்குது. அதிமுகவில் நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தா கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ முருகர் மாநாடு நடந்துச்சு. அங்கே போன அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அங்கே கூட்டணியில் ஏதோ சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கே. இல்லைங்க, அதாவது கூட்டணிக்குள் சலசலப்பு என்பது இல்லை, ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களுடைய சுயமரியாதை சில சிந்தனைகள் இருக்கும். அது ஒன்று ஆலோசனையாக சொல்லலாம், அல்லது அது பிடிக்கலைன்னு சொல்லலாம், அது அதற்கு ஏற்ப இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி தான் பல விஷயங்கள் இருக்கும். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுகவும் பாஜகவும் இன்றைய தினம் இன்றைய வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றாக இருக்கிறது. அவ்வளோதான் ஒரு பிரச்சனை. இது எப்போ சண்டை பிடிச்சிச்சு, எப்போ வெளியே போச்சு வந்துச்சுன்றதெல்லாம் பழைய கதை, அது போனது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் கீழே இறங்கணும், அதிமுக கழகம் அங்கே வரணும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் முதல் தேர்தலில் கேட்டது நான் வேண்டுமா கலைஞர் வேண்டுமா, ஒரே கேள்வி, வெற்றி. இரண்டாவது முறை கேட்டது நான் என்ன தவறு செய்தேன், ஒரே கேள்வி, அதுக்கு மேலே இன்னுமே கேட்கல. மூன்றாவது முறை தேர்தலில் எதுவுமே பேசலை. ஃபாரினில் புரூக்லின் மருத்துவமனை அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு அவரும் விண்ணப்பித்து அவரும் வென்றார், அவரது கட்சியும் வென்றது. மீண்டும் எப்படி முதல்வராக சென்றார், அப்படியே ஆட்சி அமைத்து. இது வரலாறு. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனையை முன்னிட்டும் ஒவ்வொரு நேரத்தில் சூழ்நிலைகள் மாறும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று கேட்டவர், இருந்தால் முதல்வர், கீழே இறங்கினால் பிரதமர் சொன்னவர். அதான் சார், இந்த இடத்துல முக்கியமான கேள்வி எங்கே வருதுன்னா, இப்போ அதிமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்காங்க தமிழ்நாட்டில். மிகப்பெரிய இப்போ திமுக முன்னாடி திமுகவை விட அதிகமான ஆட்சி காலத்தில் இருந்த கட்சி. அப்படின்னும் போது இப்போ நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை சமரசம் செய்கிற மாதிரி இந்து முன்னாடி நடத்தின மாநாட்டுக்கு நம்ம ஏன் போகணும்? இல்லைங்க, நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோங்க இல்லையே. பெரியார் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னார். அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். நாங்கள் அந்த வழியில் வந்தோம். பெரியார் பிள்ளையார் இந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கான போஸ்டரில் என்ன நினச்சா, திராவிடத்தை ஒழிப்போம், வேல் கொண்டு வாங்க, திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ திராவிடத்தை ஒழிக்கிற இடத்துக்கு அதிமுகவோட அமைச்சர்கள் போய் உட்கார்ந்தது எப்படி பார்க்குறது? அது அவங்க கொள்கை சமரசம் செய்கிறாங்களான்னு இல்லை, கொள்கையில் சமரசம், அது அவர்கள் கொள்கை. இப்போ அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்தார்கள், உங்களுக்கு தெரியும். 1967 2 பேர் எந்த வகையில் உறவு?
இல்ல. அவங்க அரசியல் ரீதியா வேறு வேறு சித்தாந்தங்கள் கொண்டு அவரை குள்ளூகப்பட்டர்னாரு என்னென்ன சொல்ல முடியுமோ அவங்களெல்லாம் அவ்வளவும் திட்டினோம் இல்லைங்களா? ராஜாஜியை அண்ணாவோ கலைஞரோ இன்ன பிறரோ திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தேர்தல் நேரத்தில் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில், காங்கிரஸை அகற்ற வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் ஒன்று சேர்ந்தார்கள். இன்றைய தினம் அப்படி பார்த்தா இந்த திமுக இடத்துல அப்படி பார்த்தா தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அந்த அளவுக்கு அசுர பலத்தோட நிக்கிறாங்களோ? அதனால தான் எல்லா கட்சியும் அத ஒன்று சேர்க்க வேண்டிய பலத்துல தேவையில்ல இருக்காங்க. அசுரபலத்தில் நிற்பதல்ல, அங்கே அசிங்கமான நிலையில் இருக்கிறார்கள். நாட்டுக்கு தேவையற்ற நிலையில் இருக்கிறார்கள். மார்பியா கும்பலும் போதைப் பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய வகையிலே அவர் போய்விட்டார்கள். அவர்கள் தொழிலே இப்பொழுது ஆட்சிக்கு வருவது என்பது சட்டவிரோத செயல்களை செய்து கொண்டிருப்பதற்காகவே ஆட்சிக்கு வந்தவர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க போதைப் பொருள் கடத்தல் எங்க பிடிச்சாங்க? டெல்லியில பிடிச்சாங்க. அவர் யார்? சென்னைக்கார். திமுகவுல ஒரு அமைப்பினுடைய செயலாளர். அதே விமர்சனம் வந்து அதிமுகல பிடிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு பொருந்துமா? இல்ல யாருக்கும் பொருந்தும். இங்கே செஞ்சாலும் குற்றம் தான். அவங்கள அகற்றப்பட வேண்டியது, நீக்கப்பட வேண்டியது. திமுக செஞ்ச தப்புக்கு அவங்க அகற்றப்பட வேண்டிய அதிமுக இருந்து ஒருத்தர் நிர்வாகி தப்பு பண்ணியிருக்காரு. அவருக்கும் சார் அவருக்கு உரிய தண்டனை கொடுக்க தயாருன்றமே. நீங்க எங்களை அகற்றது ஒண்ணும் இல்லையே. எங்களுக்கு என்ன போச்சு? ஆட்சியில் இருப்பவர்கள் அதற்கு காரணகர்த்தாக அவர்கள் தான் முக்கியமானவர்கள் ஆகிறார்கள். ஆட்சி அகற்றணும். ஆட்சியில இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணா அவங்க ஒரு பவரை யூஸ் பண்ணாங்க. ஆட்சியிலே இல்லாதவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அப்ப என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு? இல்ல ஆட்சியிலே இல்லாதவர்கள் தப்பு செய்யறதுக்கே வழி இல்ல. சிலர் கூட நீங்க ஆட்சி மாறி மாறி வரும்போது சிலர் போய் இந்த சேர்க்கை தோஷம். இங்கே அதிமுகவில் இருக்க ஒரு சிலர் திமுகவோடு சேர்ந்து கொண்டு தொழில் ரீதியாக இருப்பார்கள். அவர்கள் செய்கிற வேலையை தவிர நார்மல் தொழிலாம் பரவாயில்ல. நார்மல் தொழிலாம் பரவாயில்ல. போதைப் பொருள் தொழிலா இருக்கே. இல்லைங்க எந்த தொழிலாக பாதிக்கிறது, இளைஞர்களை பாதிக்கிற தொழில். அதனால தான் அவங்க நீக்கிறோம். அப்படிப்பட்ட குற்றவாளிகளும் தெரிஞ்சா வைக்கிறது இல்லையே. இப்போ ஜாஃபர் சாதிக் கேஸ் அப்போ நம்ம என்ன பேசணும்? வந்து முதலமைச்சர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கேயும் முதலமைச்சருக்கு எதுக்கும் அவங்க ஐடி விங்கில் எதுவும் கனெக்ஷன் இருக்காதா? இல்லைங்க கனெக்ஷன் இருக்கா இல்லையான்றது தொழில் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க செய்கிறாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்தாலும் அரசியலில் இருக்கின்ற காரணத்தால் தலைமைக்கு தெரிந்தால் உடனே அதை அவர்களை நீக்குகிறார்கள். இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்று கணக்கு தெரிந்தாலே போதும், விசாரணை ஒன்றும் கிடையாது, உடனே நீக்கிடுவாங்க. அந்த அடிப்படையில் எடப்பாடியாரும் நடவடிக்கை இருக்குது. அவ்வளோதானே தவிர இதில் எந்தவித திட்டமிட்டு செய்கிறதில்ல. நாங்கள் குற்றவாளியை காப்பாற்றுகிறோமா? அதான் கேள்வி. நீங்கள் அரசாங்கம் வந்து குற்றவாளின்னு சொல்லிடுச்சு ஒருத்தரை, அதை காப்பாற்றுதா இல்லையா திமுக ஆட்சி? அவங்களுக்கு போய் வக்காலத்து வாங்குதா இல்லையா? அவங்கள காப்பாற்றி எல்லா வழியும் எடுக்கு. செந்தில் பாலாஜியிலிருந்து இவர் வரலாம் எல்லார் வகையிலும் பாருங்கள். குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்குவதும் ஊக்கம் கொடுப்பதும் அவர்கள் தயார்படுத்துவதும் உலகமெல்லாம் அந்த சட்டவிரோத செயல் நடப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை விளக்க வேண்டும். தப்பென்ன? இப்போ தப்பு இல்லை சார். இப்போ வந்து நம்ம அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேல போயிட்டு இருக்கோமா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா 2024 எடப்பாடி என்ன சொன்னார்? நான் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவும் நாங்கள் வந்து திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்ய போகிறோம்னு சொன்னாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்போ கூட ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சிச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒன்றும் பாமக வரல, தேமுதிக வரல, மற்ற சிறிய கட்சிகள் யாருமே அவங்களுடைய ஸ்டாண்டுக்கு வந்த மாதிரி தெரியலையே. நீங்கள் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசியல்கள் அத்தனையும் 2026 ஒன்று சேரும். நீங்கள் நினைக்கலாம். ஒவ்வொருத்தர் எந்த பாமகவாக இருக்கட்டும், தேமுதிமுகவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க தனியாக போய் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும் கபடி போட்டியில் வந்து பயிற்சி முக்கியம் அப்படின்னு தெரியும். இந்த சைடு வந்து டீம் அமைச்சு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. திமுக கிட்டத்தட்ட 6 வருஷமாக கூட்டணியாகவே இருக்காங்க. இங்கே போனால் டீமே சேராத மாதிரிக்கே. இல்லைங்களா? அங்கே நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு இனம், அதாவது கொள்ளையடிக்கிறவங்க கூட்டுன்ற மாதிரி. யார் ஒருத்தர் பேசி வச்சு கூட இருக்கிற விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் கொள்ளடிக்கிற கூட்டமாக இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அவங்களையும் இப்போ வந்து அதிமுக கூப்பிடுறாங்கல்ல, இப்போ திரும்ப வரணும், காங்கிரஸ் வெளியே வரணும். அப்போ கூட்டாளிகளை அவங்க கூட்டாளி எதுக்கு கூப்பிடுறீங்க? திரும்ப என்ன சொல்கிறாரு? அரசாங்கத்திலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அதுக்கு வேணும்னா எங்கே இருக்கணும்? அவர் அது எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? பாஜக கூட்டணியிலே இருக்கணும். அது நினச்சி. ஆனால் அதிமுக கொடுக்க மாட்டேன் தானே சொல்கிறாங்க. நீங்கள் அதிமுக கொடுக்குதா இல்லையான்றது தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு. அதே தானே அப்போ விமர்சனம் அங்கேயும் இந்த திமுக அங்கே வந்து திமுக என்பது ஒரிஜினலாக அவர் எடுத்த கொள்கைக்கு ஏதுவாக மற்ற கட்சிகள் இருக்கிறதா என்பது கேள்வி. இப்போ திமுக ஆட்சியை கலைச்சது யார்? காங்கிரஸ்.
2G இது போட்டது யார்? காங்கிரஸ். அது மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் அவங்களுக்கு கச்சத்தீவு கொடுத்தது யார்? காங்கிரஸ். அதோடு ஒட்டி இருக்கிறது நியாயமா இல்லையான்றது தான் கேள்வி. அதே கேள்வி வந்து அம்மா வந்து கூட நட்பு அப்படின்னு சொன்ன பாஜக கூட இப்போ வந்து அண்ணாமலை வந்து விமர்சித்த பின்னாடி நம்ம கூட்டணிக்கு போகிறதான்னு கொஷின் வந்து அதிமுகவுக்கும் வரும், பாஜகவுக்கும் வரும்ல. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் 2 நாள் பேசுகிற பேச்சே வாழ்க்கை ஆகிடாது. இப்போ நம்ம 2 பேரும் நாம் இருக்கிறோம் நண்பர்களா, நமக்குள் கருத்து வேறுபாடு வந்து ஒரு சண்டை பிடிச்சிக்குவோம். அது வேறு விஷயம். அதான் சரி, இங்கே வந்து அதே கருத்து வேறுபாடு வாழ்க்கையே வந்து போயிடுச்சு அதுதான் சரி. இப்போ கருத்து வேறுபாடு விசிகாவுக்கோ காங்கிரஸுக்கோ இருக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்க தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து மதவாதத்தை எதுதான் நிற்கிறோன்னு ஒரு கூட்டணி நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டணி இங்கே வந்து கட்டமைக்கவே முடியலையே இது கூட்டணி. அதிமுகவில். நீங்கள் 2026 அமைக்கக்கூடிய கூட்டணி நிச்சயம் நீடித்து நிலைத்து நிற்கும். ஏனென்றால் அரசியல் கட்சிகள் மக்கள் சேவைக்காக உருவாக்கப்பட்டது. மக்கள் சேவைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி ரொம்ப நாளைக்கு இருக்கும். 67 வந்த அண்ணாவினுடைய கட்சி இன்றைக்கு வரை இருக்கிறதுன்னா என்ன ஆச்சு? காங்கிரஸ் எப்படி போச்சு? இன்னும் போன கட்சி ஏன் இங்கே வரல? மற்ற மாநிலங்களில் இந்த வருஷம் காங்கிரஸ் வரும், அடுத்த முறை பாஜக வரும், அடுத்த முறை இன்னொரு இப்படி வரும். ஆனால் தமிழ்நாட்டில் 67 போன காங்கிரஸ் வரவே இல்லையே, ஏன்? அது அந்த கொள்கை இங்கே ஏற்றுக்க முடியல. கம்யூனிஸ்ட்டை விட சிறந்த கட்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. சுதந்திரம் அடையும் போது காங்கிரஸுக்கு எதிரான கட்சி கம்யூனிஸ்ட்டு தான். அந்த கட்சி இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கிறது, ஏன்? இதெல்லாம் கொள்கை மக்கள் இப்போ எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், வரவேற்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கும். ஆகவே அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி தேவையற்ற கட்சின்னு நாம் சொல்லிட முடியுமா? மக்கள் இப்போ ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதனால் அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நாட்டில் பல ரகம் இருக்குது. உலகம் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். அப்படி பார்க்கும்போது தமிழக அரசியல் வந்து பாஜகவை தான் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்குறாங்களோ. இப்போ வந்து விஜய் கட்சியில் என்ன சொல்கிறாங்க, பாஜக இல்லாத அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்க. விசிக்கு என்ன சொல்கிறாங்க, பாஜக இல்லைன்னா நான் கூட அங்கே போவோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாஜகவை தான் எல்லாம் தீண்டத்தகாத கட்சியாக பார்க்குறாங்களோ தமிழக அரசியல். நீங்கள் அகில இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியை ஒரு மாநிலத்தில் தீண்டத்தகாத கட்சி என்று சொல்வது தர்மமா? அவங்க சொல்கிறது எதிர்கட்சியில் வைக்கிற விமர்சனம் தான் சொல்கிறேன். அது அவன் கசாப் கடைக்கு போனால் வெட்டத்தான் செய்வான். அங்கே போய் ராமலிங்க அடிகளை பற்றி அவங்ககிட்ட பேச முடியாது, அகிம்சையை பற்றி பேச முடியாது. அவன் கொள்கை அது. இந்த கொள்ளை அடிக்கிறவன்றோம் அதான் கொள்கை. அவனை கொள்ளை அடிக்கிறத பற்றி எப்படி அடிக்கலாம், என்ன செய்யலாம், எந்த தவறு செய்யலாம், எந்தெந்த வகையில் எப்படி பண்ணலாம் வரலான்றது தான் பேசுவான், வேறு பேச முடியாது. ஆகையினால் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, நாட்டில் 10 வருடங்களாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தீண்டத்தகாத கட்சி என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, சட்டம் இல்லை, நியாயம் இல்லை, தர்மமும் இல்லை. மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவங்களும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது வேறு விஷயம். அவர்கள் இருந்துதான் தீர வேண்டும் என்பது பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற என்னென்னமோ ஏற்பாடுகள் செய்கிறார்கள் என்பது உண்மை, அதை மறுக்கவில்லை. ஆனால் மக்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. அப் டு டேட் இன்னைக்கு வரலாம் ஏற்கவில்லை. அதிமுக கழகம் பாஜகவோடு உறவு வைப்பதற்கு காரணம் மத்திய அரசிலிருந்து மாநில அரசு பல்வேறு நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காகவே தவிர கட்சியை வளர்த்து கொள்ள வேண்டும், கட்சியில் இருப்பவர் வளமாக இருக்க வேண்டும், அமைச்சர்களாக வர வேண்டும், அது அந்த நோக்கம் இல்லை. அது உங்களுடைய நோக்கமாக இருக்கலாம், அதனால் நான் அதில் தலையிட முடியாது. அன்புதாசன் அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம், அதில் சமரசம் என்னையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். உங்கள் கொள்கை உங்களோடு இருக்கும், அது வெல்லுமா வெல்லாதான்றது மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். ஆகவே மாநிலத்தில் பாஜகவோடு அதிமுக உறவு வைப்பதற்கு காரணம், மாநிலத்திற்கு ஏற்கனவே பாஜக உறவால் ஒரே வருடத்தில் 11 மருத்துவமனைகளை கொண்டு வந்திருக்கிறோம். யாரும் செய்யல இந்தியாவிலே. ஒரே இதில் ஒரே மாநிலத்தில் ஒரே வருஷத்தில் அது மாதிரி யாரும் இங்கே செய்யலை. அதை செஞ்சு காட்டியிருக்கிறோம். அதை அம்மா எல்லாமே செஞ்சுருக்கிறோம். அதை நீங்கள் மனதில் பதிய வைக்கணும். அம்மா எடுத்து அந்த அம்மானுடைய ரூட் வேறு. மிலிட்ரிக்கு போனால் துப்பாக்கியில் சுடலாம், ஆனால் வீட்டிலேருந்து துப்பாக்கியில் சுடலாமோ? முடியாது. மிலிட்ரிக்கு போய் இந்த சண்டை சுட்டு ஒருத்தர் காலி பண்ணுறது வீரம். ஒரு வீட்டுக்குள்ளேருந்துன்னு ஒருத்தனை சுட்டு காலி பண்ணுறது வீரம் இல்லை. அதான் அம்மா இருக்கும்போது அந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த பொசிஷனில் அதிமுக இல்லையோ அப்படின்ற கேள்வி இப்போது எதிர்கட்சியில் இருக்க திமுகவுக்கோ எதிர்கட்சியில் இருக்க திமுகவுக்கோ இருக்குது, விசிகாவுக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கு. அப்போ அம்மா இருக்கும்போது அந்த பலம் அதிமுகவுக்கு இல்லையோ? இல்லைங்க, அம்மா என்பது தனி,
நீங்கள் அது அம்மாவையோ கட்சி கரைஞ்சிட்டே வருதோ? இல்லை ஒன்றும் கரையலை. அந்த தொண்டனும் வெளியே போல. அப்படி யாராவது இப்போ நாங்களே வெளியே வந்தோம். நான் வந்து புதிய நீதி கட்சிக்கு வந்துங்கன்னா தாய் கழகத்துக்கு வந்திருக்கேன். நீதி கட்சின்னு தான் திக பிறந்துச்சு. ஆமா, திமுக அதிலேருந்து தானே பிறந்துச்சு. ஆமா. அண்ணா திமுக அதில் தானே எல்லா பிறந்துச்சு. கட்சியும் நீதி நான் எந்த கட்சியில கட்சிக்கு போயிருக்கிறேன்? நீதி கட்சி என் பாட்டன் வீடு. அங்கே வந்திருக்கிறேன். அது குற்றமா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீதி கட்சின்றது எங்களுக்கெல்லாம் முன்னோடி கட்சி. அது போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறத எப்படி பார்க்கறது? அப்படி கேட்குறாங்க. இல்லைங்க. யாரோட எந்த வயசுல எப்படி வைக்கணும்னு இப்போ குழந்தை கீழே விழுந்தா எழும். இப்போ முதியவர்கள் கீழே விழுந்தா எழ முடியாது. 2க்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். எழுந்தேன் வீழ்ந்தேன் எழுந்தேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஒவ்வொருத்தருக்கும். முக்கியமான கொஸ்டின். கொள்கை சமரசம் அரசியல் வெற்றிக்காக கொள்கை சமரசம் செய்றாங்களோ? இல்ல கொள்கைக்காக சமரசம் கொள்கை அவங்கவங்க கொள்கை அவங்களுக்கு இருக்கும். அதுதான் ராஜாஜி அண்ணாவையும் சொன்னேன் நான். நேர் எதிரி. அதை விட எதிரிகளே யாரும் கிடையாது. அது மீதி மற்றவர்கள் சேர்ந்து இருந்தவர்கள் கூட அந்த அளவுக்கு எதிரிகள் அல்ல. அவ்வளவு எதிரி. அதுவும் இல்ல பெரியார் வந்து பார்ப்பானை பார்த்தும் பாம்பை பார்த்தால் பாம்பை விடு பார்ப்பானை அடி என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். அவங்களோட எப்படி உறவு வந்துச்சு? மக்கள் சேவைக்காக, தொண்டுக்காக. அந்த உறவு வந்து காங்கிரஸ் வரலாற்று சிறப்புள்ள காங்கிரஸு, இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸு, இந்தியாவையே ஆண்டு கொண்டு இருக்க காங்கிரஸை வீழ்த்தியது. அந்த காங்கிரஸ் இன்று வரை மீண்டும் தலை தூக்கவே இல்லை. காரணம் தமிழ் மண்ணில் அதனுடைய பாகங்கள் அவங்களுடைய அவங்க வேலை செய்யக்கூடிய கொள்கைகள் சரியா தவறா என்று பார்க்கும்போது அது தவறு என்று வந்துவிட்டது. ஒரு மாநிலத்தை அறியாமல் அவர்கள் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் இப்பொழுது கூட பல வகையில் பிரச்சனைகள் இருக்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். நாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை மத்திய அரசிலிருந்து எதை எதை பெற முடியுமோ அதையெல்லாம் பெற்றார். ஆமாம். பக்கம் இருக்கிற ஆந்திரா முதல்வர் என்டி ராமராவ் என்று சொன்னால் இங்கே தண்ணி வேணும்னா அவர் அங்கே போனார், பார்த்தார், பேசினார். யாருடைய பேச்சு இல்லாமல் தெலுங்கங்கை திட்டம் வெற்றி அடைந்தது. கிருஷ்ணா நதி திட்டம் சென்னை வாழ வைக்கிறது. அதுபோலவே கர்நாடகா காவேரி பிரச்சனை இருந்துச்சு. தண்ணி இல்லைன்னாங்க. அவர் யாரோடையும் கோர்ட்டு கச்சேரியெல்லாம் போகலை. போனார், அவளோட சாப்பிட்டாரு. இங்கே தண்ணி இல்லைன்னாரு. தண்ணி குடிக்காமல் இருந்தார். தண்ணி குடிங்கன்னாங்க. நான் குடிக்கிறதுக்கிட்ட என் மக்களுக்கே தண்ணி இல்லை, நான் என்னத்துக்கு குடிக்கிறது அப்படின்னாரு. சும்மா ஸ்லேடையில் சாதாரணமாக சாதாரணம். நான் இது இப்போ அனுப்பிச்சிட்டு நீங்கள் சென்னை போகிறதுக்குள்ளே தண்ணி வந்து சேர்ந்துடுன்னார். அப்படி அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்த கதை, நடக்காமல் இருந்தில்ல. நட்பு எந்த அளவிற்கு நாட்டை காப்பாற்றி இருக்கிறது என்பதற்கு ஏராளமான அர்த்தங்கள், அடையாளம். ஆனால் 2 கொள்கை ஒன்றல்ல. பாஜகவுக்கும் அதிமுக கொள்கை ஒன்றாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்டு நலப்பணியில் நாம் மக்களை முன்னேற்ற செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்தியா முழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையில் 2ம் சரியாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதோடு நாங்கள் புதிய நீதி கட்சியும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மக்களுக்கான தேவை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இங்க தமிழுக்கான ஒரு நிதி, ஒரு மொழி வளர்னா நிதி குடுக்கணும். அப்படிங்கும்போது சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி நம்ம குடுக்குறோம். தமிழுக்கு 115 கோடி தான் குடுக்குறோம். அப்படிங்கும்போது இங்க வந்து பாரபட்சமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விமர்சனம் வைக்கிறார்ல. இல்லை முதலமைச்சர் ஏதாவது எதுக்காவது பேசுவார். நீங்கள் என்ன நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட்டு வர்றோன்னு உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? நான் 2 நாளாக பட்டினிங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2த்துக்குள்ள வித்தியாசம் பாரு. நான் இப்போ தாங்க சாப்பிட்டு வரேன்றாங்க. பரவாயில்லைங்க சாப்பிடுங்கன்னா அவங்க எவ்வளோ சாப்பிடுவார்? தமிழை இவங்க யாரும் கொடுத்து வளர்க்க வேண்டியதில்லை. அது எப்படியோ வளர்ந்து உயர்ந்து எல்லா இதுன்று பல்கலைக்கழகங்கள் கண்டு, அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கல்வி என்பது, பல்கலைக்கழகம் என்பது பல வகை உருவானது. அதை யாரும் மாற்ற முடியாது. இவங்க யாரும் வந்து செம்மொழி இவங்க ஆக்குனதல்ல. அது எப்போவோ ஆனது. இந்த காலத்தில் ஆனதல்ல. அதான் இப்ப 2004 வந்து ஆகவே அந்த அளவிற்கு 2004 தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து குடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி தான் சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி அந்தஸ்து குடுக்குறாங்க. அப்படின்னும்போது தமிழுக்கான வளர்ச்சியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்கு ரொம்ப கம்மியா இருக்கும். 2500 கோடி எங்க இருக்கு? 115, 150 கோடி எங்க இருக்கு? அதுதான் சொன்னேங்க. யாருக்கு எவ்வளோ பசியோ அந்த அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி பார்த்தா தென் தமிழகத்துல இருக்க தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் ரொம்ப கம்மியாக தானே இருக்கு. இல்லைங்க. நீங்கள் அவங்கள இப்போ வந்து சமஸ்கிருதத்துக்கு நாங்கள் வந்து நிதி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் தமிழுக்கு வளர்ச்சிக்கான நிதியை கொடுக்கணும்ல. இல்லைங்க. எது எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு ஒன்று பார்க்கணும். நீங்கள் அப்போ வளர்ந்த மொழிக்கு நம்ம நிதி கொடுக்க தேவையில்லையா? நீங்கள் வளர்ந்த நீங்கள் புளியா பவுடரும் பிரியாணி கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா என்ன? அப்போ தமிழ் வந்து புளியாப்பம் விட்டுட்டு இருக்கு, சமஸ்கிருதம் வந்து அப்படி அது அப்படி பொருள் இல்லைங்க. தன்னிறைவு பெற்றது இது.
அவங்க இன்னும் ஒன்றுமே எழுத்துக்களே சீரமைக்க முடியாமல் அவங்க மாநிலத்திலே வளர்ச்சி பெறாது இருக்கிறது அது. அது கொஞ்சம் கூடுதலா கூட அது அவங்களுடைய அவங்க பாலுக்கு அது தாய்மொழியா கூட இருக்கலாம். இப்போ அதுக்காக இப்போ கூட சமஸ்கிருதம் குடுக்கலாம். வந்து எந்த ஸ்டேட்டோட முக்கிய மொழியா இருக்கு? இல்லைங்க. அதுதாங்க சொல்றது. அது இல்லாத இருக்குதுன்றதுனால தான் அதுக்கு ஏதோ உருவாக்குறாங்க. நீங்க முதல்ல மொழி பிரச்சனை நீதி கட்சி காலத்திலே வந்துச்சு. கல்வி, கலாச்சாரம் எந்த மொழியில் இருக்குதோ, ப ராமாயணம், பாரதம் இது இதிகாசங்கள்லாம் எந்த மொழியில் இருக்குதோ, அந்த மொழி தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று நீதி கட்சி காலத்திலேயே கேட்டார்கள். அந்த கேட்கும்பொழுது நீதி கட்சியிலே இருந்த அமைச்சர் அவர்கள் அவினாசி அவங்க என்ன சொன்னாருன்னா, தமிழ் கலாச்சாரம்னா தமிழ் தான் இருக்கணும். இங்க வேற மொழிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டோம். ஆகவே சமஸ்கிருதத்தை ஏற்க மாட்டோம்னா, இந்தியா அப்ப பிறக்கல. இந்தியால. இந்தியா அப்பொழுது அப்ப பிறக்கல. அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி தான். அந்த அளவுக்கு அது குழந்தை அது கர்ப்பமும் கூட ஆகல. அந்த நிலையில அது மொழி பிரச்சனையில நீதி கட்சி வென்றிருக்கிறது. அது அது அப்படி இல்லன்னா, இப்ப தமிழ் மொழியே இருந்திருக்காது. அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம். அது வளர்ந்த பிறகு சும்மா அதையே போட்டு அது அரசியலுக்காக அத பயன்படுத்துறாங்க. நமக்கு தமிழ் எந்த அளவிற்கு தேவையோ, அந்த அளவிற்கு அ உதவி இருக்கிறார்கள். தமிழ் எந்த அளவிற்கு வளர வேண்டும் என்று சொன்னோமோ, அந்த அளவிற்கு வளர்ந்தும் இருக்கிறது. தமிழை யாராலும் அழிக்க முடியாது. இவங்க நெனைச்சால் கூட அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்தாச்சு, வளர்ந்தாச்சு. அது நிலைத்து போச்சு. அதனால அதை அழிச்சுக்கணும்னு நினைக்கணும்னு பாஜக நினைச்சாலும் நினைக்காது, நடக்காது. மத்திய அரசு நினைச்சாலும் நடக்காது. அந்த உணர்வு வேற யாருக்கும் அதை விட மீறி என்றும் ஆயிடாது. மொழியை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால், மொழியாலே ஆட்சிக்கு வந்த ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். மொழியை வைத்தே ஆட்சியை பிடித்தவர் பேரறிஞர் அண்ணா. மொழிக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்காக மொழி வாரியாக ஒவ்வொரு அந்த மொழிக்காக உயிர் நீத்தவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம். ஆகவே மொழியை வைத்து அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள் விளையாட முடியாது. அந்த விளையாடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். ஏன் இப்ப அண்ணாவ பத்தி பேசுனோம். அண்ணாவோட மொழி அரசியல பத்தி பேசுனோம். அண்ணாவ வந்து ஒரு எதிரி, அவர் வந்து பொய் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி மேடையில இருக்கும்போது அதிமுக அமைச்சர்கள் இருந்தாங்களே, அவங்க எந்த ஒரு ஒரு விமர்சனம் அதுக்கு அத வச்சு தெரிவிக்கவே இல்ல. அதாவதுங்க, விமர்சனம் செஞ்சவங்களுக்கும் மொழி விஷயம் தெரியாது. விமர்சனம் கேட்டிருந்தவங்களுக்கும் மொழி விஷயம் தெரியாது. நீங்க அதிமுகவில இப்போ 2, 3 வகை இருக்கு. அம்மாவுக்கு பிறகு அல்லது அம்மா காலத்தில் அரசியலுக்கு வந்தவங்க, அவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க. எம்ஜிஆர் காலத்துல. எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்தவர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை விடுங்க. அதற்கு முன்ன அண்ணா காலத்தில் வந்த அரசியல்வாதிகள் ஒரு மாதிரியா இருக்கும். நான் பெரியார் காலத்திலிருந்து இருக்கிறவன். எனக்கு வயசு 88. இவங்க எல்லாம் செய்யறது எல்லா வித்தைகளும் எங்களுக்கு தெரியும். எப்படியா அங்க வந்து இப்ப வந்து நீதிமன்றம் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க வந்து மேடையில அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற போஸ்டர் எல்லாமே அரசியலா தான் இருந்துச்சு. ஒரு அமைச்சருக்கு அங்க போனா அரசியல் பேசுவாங்கன்னு தெரியாம இருக்குமா? இல்லைங்க, நீங்க அமைச்சர்னா என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஏங்க அமைச்சருன்னும்போது ஒரு ஜாதி வாரியாகவோ, மாவட்ட வாரியாகவோ, அல்லது அந்த மண்டல வாரியாகவோ அவங்க இருக்கிற இது அ எல்லா அறிவும் பெற்று அமைச்சர் ஆகுறாங்கன்றது ஏத்துக்க முடியாத ஒன்று. அது ஒரு காலத்தில். இந்த அறிவெல்லாம் இருந்தால் தான் அமைச்சர் அப்படின்னு சொன்னது ஒரு காலம். இப்ப அந்த காலம் இல்ல. என் ஜாதிக்கு அங்க பிரதிநிதித்துவம் இருக்குதா? என் கட்சிக்கு அங்க பிரதிநிதித்துவம் இருக்கிறதா? அப்படி போட்டு போறது தானே தவிர, அவர்கள் எல்லாம் முழுமையாக தெரிந்தவர்கள் என்று யாரும் நம்பிவிடக்கூடாது. அண்ணா போன்றவர்கள்லாம் என்ன செய்தார்கள்? அதன் வழியில் செய்ய வேண்டும் என்று அ இன்றைய எடப்பாடியார் செய்கிறார். நல்ல முறையிலேயே ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சி வந்தே தீரும் என்று நிச்சயமாக சொல்லலாம். உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.